ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கனவா மீன் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணி கனவா மீன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கனவா மீனை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்க்க வேணாங்க. அதுக்கு போதுமான அளவு தண்ணி, அதிலே மீன் வதங்கவே அதில் தண்ணி விடும். அதோட நம்ம குக்கரை மூடிட்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இப்போ நம்ம குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம். இது ஒரு 5லேருந்து 6 விசில் வைக்கணுங்க. உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு அந்த சாஃப்டாக வேகுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 6 விசில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், லேசாகவே இது பண்ணாவே நல்லா கட்டாகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு பெல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கின உடனே இதில் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதித்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கனவா மீனை அந்த தண்ணியோடய அப்படியே இதில் சேர்த்துட வேண்டியது தான். இது உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இது டேஸ்ட்டுக்காக லாஸ்ட்டாக வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப காரம் வேணான்றதுனால நான் சேர்க்கலைங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த மசாலோட சேர்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்த உடனே அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டான கனவா கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.